நியூஸ் அவர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மிடில் கிளாஸ் மக்களுக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தியோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். சரி, என்ன செய்தி அப்படிங்கிறத நேரடியாக பார்த்துடலாம். ஆர்பிஐ ஒரு ரூல்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது நகைக்கடன் இருக்கு இல்லையா, நம்ம பேங்க்ல எல்லாம் எந்த பேங்க்ல வேணாலும் நம்ம ஆத்திர அவஸ்தைக்கு டக்குன்னு போவோம், அடகு வைப்போம், திருப்புவோம். திருப்ப முடியல அப்படின்னா வட்டியை மட்டும் கட்டிட்டு திருப்பி வைப்போம், அப்படியே நகையை மறு திருப்பி வைப்போம். இதுல தான் ஒரு சிக்கல் எழுந்திருக்கு. அதுல தான் வந்து அவங்க ஒரு ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து நடைமுறைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதமே ஆக போகுது. 20 நாளைக்கு மேல ஆச்சு அப்படின்னாலும் இன்னும் இந்த செய்தி நிறைய பேருக்கு போய் சென்று அடையல அப்படிங்கிறதுனாலதான் இந்த தகவலை நம்மளும் பகிர்றோம். நம்மளாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த பேங்க்ல போய் நகையை வச்சாலும் இப்ப சேட்டுக்கிட்ட கொண்டு போய் வைப்போம். பவுண்ட் புரோக்கர்ஸ் யாரா இருந்தாலும் கொண்டு போய் அங்க அடமானம் வைப்போம் இல்லையா. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சேஃப்டி அப்படிங்கிறத சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு நாள் அவங்க கடையை காலி பண்ணிட்டு போயிடலாம், இல்ல அதிக வட்டி இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். அப்படிங்கிறதுனால மிடில் கிளாஸ் மக்கள் பொதுவா பெரும்பான்மையா போறது அப்படிங்கிறது பேங்கை நம்பிதான். அந்த பேங்க்குக்கு தான் ஆர்பிஐ இப்போ ஒரு ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம வந்து நகையை அடமானம் வச்சு சரியா ஒரு வருடத்துல அதை திருப்பணும், இல்லைன்னா திருப்பி வைக்கணும். இல்லைன்னா அந்த நகை வந்து ஏலம் விடப்படும். அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு வருஷம் கரெக்டா வட்டி கட்டிட்டு வந்தா போதும். அந்த ஒரு வருஷம் முடிஞ்சு 12 மாசம் முடிஞ்சு நம்ம வச்ச டேட் வரும் இல்லையா, அடுத்த வருஷத்துல அந்த டேட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அப்படியே திருப்பி வச்சுட்டு வருவோம். ஆனா இனிமே அப்படி பண்ணவே முடியாது. நீங்க வந்து ஒரு வருஷம் வட்டி மட்டும் ரெகுலரா கட்டியிருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு பிறகு நீங்க திருப்பி வைக்கும்போது அந்த வட்டி பிளஸ் வந்து அந்த அசல் தொகையான, நம்ம பெற்ற தொகையான மொத்தத்தையும் சேர்த்து கட்டிட்டு திருப்பி உடனே வைக்கவே முடியாது. நீங்க இன்னைக்கு வந்து மொத்த தொகையும் அசல் பிளஸ் வட்டி ரெண்டையும் கட்டி திருப்பிடணும். திருப்பிட்டு மறுநாள் தான் நீங்க வந்து அந்த நகையை மீண்டும் அடகு வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ஆர்பிஐ வந்து ஒரு ரூலை வந்து பேங்க்குக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமே வந்து நம்ம பேங்க்ல நகை அடகு வைக்கும்போது மிடில் கிளாஸ்க்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம வந்து பவுண்ட் புரோக்கர்ஸ் கிட்ட போகக்கூடாது. பிரைவேட்ல போய் வச்சா வந்து நகைக்கும் சேஃப்டி இல்லை, இன்ட்ரெஸ்டும் அதிகமா இருக்கும். நமக்கு வந்து பேங்க் தான் சேஃப்டி, பேங்க் தான் வந்து நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் ஆட்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு போகும்போது, இப்ப பேங்க்கும் வந்து ஆர்பிஐ போட்டா இப்படி ஒரு ரூலால இப்போ மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கு. ஏன்னா நம்ம திருப்பும் போதே ஃபுல் கேஷோட தான் போகணும். அந்த கேஷ்க்கு நம்ம எங்க போறது? நம்ம வந்து ஆத்திர அவசரத்துக்கு கேஷ் இல்ல, நம்ம கிட்ட பணம் இல்ல, அடுத்தவங்க கிட்ட போய் நிக்க முடியாது அப்படிங்கிற சூழல்ல தான் நம்ம வந்து இருக்கக்கூடிய நகையை கலட்டி பேங்க்ல போய் அடமானம் வைப்போம். ஆனா அந்த பேங்க்லயே வந்து நீங்க நகையை திருப்பி வைக்கணும் அப்படின்னா வட்டி பிளஸ் அசல் முழு தொகையும் கட்டுனாதான் இனிமே நீங்க திருப்பி வைக்கவே முடியும். இல்லைன்னா நகையை வந்து ஏலம் விடப்படும். திருப்பி உடனேவும் மறு திருப்பி அங்கேயே வச்சிருவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வைக்க முடியாது. சலான் கட்டி நீங்க திருப்பி வைக்கணும், இனிமே மறுநாள் தான் திருப்பி வைக்கணுங்கிற ரூலை வந்து ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாகவே எல்லா பேங்க்லயுமே இது நடைமுறைக்கு வந்துருச்சு. நிறைய மக்களுக்கு தெரியல. முடிஞ்சா நீங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பகிருங்க. இன்னும் பல செய்திகளோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.